ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாழைப்பூ மசால் வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டான ஹெல்த்தியான இந்த மசால் வடை என்னோடய ஸ்டைலில் எப்படின்றத வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். நான் அந்த வாழைப்பூ வடை செய்கிறதுக்கு ஒரு வாழைப்பூ முழுசாக எடுத்துருக்கிறேன். அதுக்கு தகுந்த போல் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2-3 தண்ணி சேர்த்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நல்ல தண்ணி சேர்த்து ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற விட்டுடணும். பருப்பு நல்லா ஊறி வந்திருக்குது. இப்போ நான் ஒரு வாழைப்பூவும் க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். அந்த வாழைப்பூ பார்த்திங்கன்னா அரிசி கழுவின தண்ணி 2வது தண்ணியில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து இந்த வாழைப்பூவை சேர்த்துருக்கிறேன். இதை போல் செய்யும்போது வாழைப்பூ கருகாது, அப்படியே இருக்கும். இப்போ இந்த தண்ணியிலேருந்து இந்த வாழைப்பூவை நல்லா புழிஞ்சு எடுத்துடலாம். வாழைப்பூவை கட் பண்ணி அப்படியே சமையலில் சேர்க்கும்போது லேசாக ஒரு கசப்பு இருக்கும். அதை போல் கசப்பும் துவர்ப்பும் சேர்ந்தாப்புல இருக்கும். இதை போல் தண்ணியில் அரிசி கழுவின தண்ணியில் சேர்த்து செய்யும்போது வாழைப்பூ கருகாது, அந்த ஒரு கசப்பு தன்மையும் அவ்வளோவா இருக்காது. நம்ம பொரியல் செய்கிறதா இருந்தால் அப்படியே செஞ்சிடலாம். நம்ம இது வடை செய்கிறோன்றதால அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் எடுக்கிறதுக்காக நான் டிஷ்யூ பேப்பரில் சேர்த்துருக்கிறேன். இது இல்லாதவங்க ஒரு வெள்ளை துணியில் நல்லா உலர்த்திட்டு ஒரு 5 நிமிஷம் போல் உலர்த்திட்டு நம்ம கடலைப்பருப்பு அரைக்கும் போது இந்த பூவை சேர்த்து நம்ம அரைச்சி வடை செஞ்சுக்கலாம். நான் ஒரு பாதி அளவுக்கு பருப்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கிறேன். அப்புறம் பாதி அளவுக்கு சேர்த்துட்டு கூடவே ஒரு 3 பல் பூண்டு, ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலையும் இஞ்சி சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இந்த பக்குவத்துக்கு அரைஞ்சிருக்கணும். இப்போ இதில் வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். வாழைப்பூ வடைக்கு பார்த்தீங்கன்னா வாழைப்பூவாக இருந்தாலும் சரி, வாழைத்தண்டாக இருந்தாலும் சரி, உப்பு கம்மியாக சேர்க்கணும். லேசாக உப்பு கொஞ்சம் அதிகமாக போனாலும் உப்பு கரிக்கிற போல் இருக்கும். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வாழைப்பூ எடுத்து சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு ஒரு பல்ஸில் வச்சு ஒரு 2 சுற்று சுற்றினா போதும், ரொம்ப அரைச்சிடக்கூடாது. சேர்த்துட்டு பல்ஸில் வச்சு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். அரைச்சதுக்கப்புறம் இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். வாழைப்பூவையும் மிச்சம் இருக்கிற பருப்பையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதில் ஊற வச்ச பருப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு இதில் சேர்த்துடலாம். அரைக்காமல் இதில் சேர்த்து வடை செய்யும்போது நல்லா கிறிஸ்பியாக, சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும்போது நல்லாயிருக்கும். வேறு ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கிறேன். இந்த கிண்ணம் சின்னதாகுதுன்றதாக வேறு ஒரு கிண்ணத்தில் மாற்றிடுறேன். இதில் நம்ம விருப்பத்துக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வாழைப்பூ வடைக்கு வெங்காயம் அவ்வளோவா சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய், பொடியாக கட் பண்ண இஞ்சி, நறுக்குன கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழை சேர்த்துலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் இது எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கை போட்டு பிசைஞ்சிக்கணும். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் சீரகமும் 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ இதை நம்ம வடையாக தட்டி எடுத்துடலாம். இப்போ கடாயில் எண்ணெய் அளவாக சூடு ஏறி இருக்குது. இதை போல் ஒவ்வொன்றா தட்டி சேர்த்துக்கலாம். ஸ்லோவாக வேகும்போது இந்த பருப்போடு சேர்ந்து அளவாக வாழைப்பூ வெந்து வந்திருக்கும். லேசாக நிறம் மாறி வரும்போது நம்ம ஒரு பக்கம் திருப்பி விட்டுடலாம். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் ஸ்லோவாக வேக வச்சு எடுக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். அதே போலவே நான் 2வது தடவையும் போட்டு எடுத்துருக்கிறேன். நல்லா இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்திருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம்.
அவ்வளோதாங்க. ரொம்பவே டேஸ்ட்டான இந்த வாழைப்பூ வடையை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கே பாருங்கள், பருப்போட ஈக்குவலாக வாழைப்பூ நம்ம சேர்த்துருக்குறோம். பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனுடைய சுவை வந்து ரொம்ப நேரத்துக்கு வாயில் இருக்கும், அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய செய்முறையில் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.